உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய ஸ்டாஃப்ஸு என் பாட்டி எல்லாரையும் வந்து நான் படத்துக்கு அனுப்பியிருக்கேன். படம் பார்ப்பேன், கோவமா இருந்தா அழுவேன், சிரிச்சா சிரிப்பேன், சிரிச்சா நல்லா தமாஷா இருந்தா சிரிப்பேன். இன்னைக்கு சூப்பரான டேங்க. ஸோ May 1 உழைப்பாளர் தினம், அது போக பாட்டிக்கு பர்த்டே. அதனால வந்து நம்ம டீம் அவுட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்து படத்துக்கு போகிறதுக்காக இன்றைக்கி ஆஃபீஸ் லேட்டாக தான் வராங்க. நான் தான் ஃபுல் மெசேஜ் பார்க்குறேன். அது காலையிலேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டாங்க. உடனே என் மன்னவர் வந்து தோசை சாம்பார் சட்னி எங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. பசிக்குதுன்னு உடனே சரி நீ மெசேஜ் பாரு பிப்பம், நானே உனக்கு ஊட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு அவரே ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டி கேப்ல பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். நாங்கள் உங்களை லஞ்சில் மீட் பண்ணுறேன். அவன் வரமாட்டானாம்மா, நான் வரலன்னா அவன் வரமாட்டானாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பம் லைஃப் ஸ்டைல். என்னடா தொண்டை கறக்கறன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? தொண்டை கட்டிக்கிச்சுங்க, என்னன்னு தெரியல. திடீர்னு அந்த ஏர் கூலர் பக்கத்துலேயே வச்சுட்டு படுக்கிறேனுங்களா, ரொம்ப உப்புசு அடிக்குதுன்னு, அதனால எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய ஸ்டாஃப்ஸு என் பாட்டி எல்லாரையும் வந்து நான் படத்துக்கு அனுப்பியிருக்கேன். என்ன படம்னா கரை. அந்த படத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் போகலைங்க, ஏன்னா அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும், நடுவில் பசிக்கும். ஸோ அதனால நான் போகல. இவர் வேண்டாம், நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் எனக்கு மோஸ்ட்லி தேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறதும் அந்தளவுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் போவோம். இதே போன வருஷம் நம்ம May 1 உழைப்பாளர் தினத்துக்கு போன படங்க. அடுத்தது இப்போ தான் நாங்கள் போகிறோம். ஸோ நான் போகாததுனால புட்டுக்குட்டி வர மாட்டேன்ட்டா. உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், நான் போகலன்னா என் மன்னவரும் போக மாட்டார். அதனால நாங்கள் 3 பேருமே வீட்டில் தான் இருக்கோம். நான் தனியாக இருக்கேன்னு. பாட்டி வந்து அவங்க கூட அனுப்பியிருக்கேன். ஸோ எங்கள் சீனியர் ஸ்டாஃபும் கூட இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதை இப்போ கிளிம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வந்து ஜூஸும் பாப்கார்னும் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேங்க. நல்லா இருந்துச்சு. அதான் அவனா கடைசியில் எடுத்து புதைச்சான். ஓ இவன் வீடியோ பண்ணுறக்கணும். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அப்சல்யூட் பார்பிக்யூ நேஷனில் லன்ச் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே முடிச்சுட்டு அங்கே வர சொல்லிட்டேன். நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து போயிடுவோம். ஆனாலும் அங்கேயும் போய் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேங்க, ஏன்னா நான்வெஜ் வெளியே அந்தளவுக்கு நான் சாப்பிட்றது இல்லை இப்போது. ஸோ அதனால் எனக்கு போகிறப்ப வெஜ் மட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டு வைக்கணுங்க நான். ஸோ நான் பக்காவாக ரெடி ஆகிட்டேன். இதோ சூப்பராக என் மன்னவரும் புட்டுவும் ஆஃபீஸில் இருக்காங்க. பாவம் புட்டுக்குட்டிக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்குது ஆஃபீஸில், அதனால அவர் ஆஃபீஸில் இருக்கார். அவர் வந்துட்டு இன்னைக்கு விளாக் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்காங்க. மணி 12:15 ஆச்சு. 12:30 மணிக்கு புறப்பட்டுலாம் அப்படின்பா, நான் ஜீப் எடுத்து வந்துடுறேன் நாங்கள். அதனால அவங்க வர மட்டும் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேங்க. சரி நான் போயிட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன் என்னென்ன ஆகுதுன்னு. வீடியோ போட்டுட்டு வந்தாச்சுங்க. புட்டுவும் அவரும் புட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவர் ஜீப் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க சர்வமுக்கு. ஸோ நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். இனி வீடை கூட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். புட்டு ஆஃப் பண்ண டிவி எல்லாம். லட்டு சாப்பிடு. அதுக்குள்ளே புட்டுக்கு பசி வந்துருச்சுங்க. அதனால அவனுக்கு ஒரு ப்ரோட்டீன் லட்டும் ஒரு வறுக்கியும் கொடுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நானும் புட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் தான், சிமிலராக. அவருக்கு மட்டும் ரெட் டிஷர்ட் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி அவருக்கு ஒரு ஷூ வாங்கினேங்க. ரொம்ப நாளாக போடாமல் அப்படியே புதுசாக இருந்தது. ஸோ இது வந்துட்டு அடிடாஸ் அல்ட்ரா பூஸ்ட்னு இந்த ஷூ. அவர் வந்து ரெட்டுக்கு ரெட்டு மேட்சாக இருக்கும். ஏன்னா ரெட்டு வேறு எந்த கலர் கொடுங்க போடுறது ஆடாக இருக்கும் இல்லையா, ரெட் கலர் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தான் பேக்கெட்டே நான் ஓப்பன் பண்ணி தரேன். ஞாபகம் கொஞ்சம் சாமாலே ரெட் ஒன்று வச்சுருந்தாரே, நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க போனாங்களா? பாருங்க புதுசு நல்லா இருக்கு இல்லைங்களா, ரெட் கலரு. ரொம்ப லைட் வெயிட், இது வெயிட்டே கிடையாது. எழுதிருக்கு பாருங்க அல்ட்ரா பூஸ்ட். வாடா வா 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 அல்ஃபா, வழிவிடு சாமி, போயிட்டு வந்துருவோம். தள்ளு என்னங்க, ரெட் டிஷர்ட் ரெட் ஷூ மேட்ச்க்கு மேட்ச். அல்ஃபா சார் நீங்கள் கொஞ்சம் வழியே விடுறீங்களா? ஆஹாஹா, பின்னாடி யார் அது? என்னங்க உங்களை ஒழுங்கேற்றிக்கிட்டு இருக்கான் பின்னாடி கேலி பண்ணி. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ரெட்டுக்கு ரெட்டு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க தேட்டர் முடிச்சுட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும், நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் ஜீப்பில் பெட்ரோல் வந்து கம்மியாயிடுச்சுங்க. அதனால ஓகேங்க, நாங்கள் பெட்ரோல் போட வந்துட்டோம். எப்போவுமே ஜீப்புக்கு வந்து பவர் பெட்ரோல் தான் போடுறோம் நாங்கள், நார்மல் பெட்ரோல் போடுறது கிடையாது. ஜீப்போட டேங்கோட கெப்பாசிட்டி தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல.
எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு? அது நேரம் மட்டும் தீயம்மா பத்தி தாங்க வேணா தாகிக்கு வேணுங்களா அம்மா. பாத்தீங்களா ஏன் பவர் போடுறோம்னா அப்பதான் வந்து இன்ஜின் நல்லா இருக்கும் அண்ட் மைலேஜ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். அதனாலதான் இப்ப பெட்ரோல் போட்டுட்டு இருக்க கூட்டா ஜிபே போன் கொடு. இங்க போன் எடுத்துட்டு கொடு, காசு கொடுக்குறேன். எனக்கு அவனுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் நான் பசிக்குதுங்களா? எனக்கு வெஜ் சாப்பிட வந்துட்டோங்க. எனக்கு என்ன வேணும்? அவன் நான்வெஜ், அதனால அவன் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட போகிற இடத்துல ஒரு அண்ணா திடீர்னு இவரை பார்த்து அப்படியே ஷாக்காக நின்றுட்டாருங்க. அவரோட கை பாருங்க எப்படி நடுங்குதுன்னு. அவர் இவரை பார்த்து சொல்கிறாரு, அண்ணா உங்களே தான் நான் லைஃப் இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்திருக்கேன். உங்களை சடனாக பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, கையெல்லாம் அப்படி நடுங்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் எந்திரிச்சு வாங்க எனக்கு ஒரு ஹக் கொடுங்கன்னாரு. அப்போ கூட அவர் அந்த ஷாக்லேருந்து இன்னும் மீளவே இல்லை. அப்புறம் என் மன்னவரே அவருக்கு ஒரு ஹக் கொடுத்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து இவரோட சப்ஸ்கிரைபருங்க. டாக்டர் வந்துட்டாங்க. ஸோ இவங்களும் நம்ம டீம் தானே, தோட்டத்துலேருந்து வர வச்சுட்டேன். ஆனால் என்னென்ன வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாடு பார்க்கறதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து டாக்டர் வந்துட்டாங்க. ஸோ துளசி வந்துட்டு 4 months ப்ரெக்னென்ட்டு. அதை செக் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இப்போ தாத்தா என்ன சாப்பிட்ற? என்ன தாத்தா யோசிக்கிறாரு? அங்கே நான் கறி சாப்பிட்டு நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றேன் தாத்தா. பரிச்சை எழுதுறமோ இல்லையோ என் ஸ்டாஃபுங்க கரஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டான். எல்லாருமே தியேட்டர்ல படம் பார்த்து முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்பிக்யூ தான் டேபிள் புக் பண்ணியிருந்தோம். என்ன கதை? சரி, ஹீரோ யாரு? அது தெரியாது. என்னதான் படத்துக்கு போல படம் பார்ப்பேன், கோபமா இருந்தா அழுவேன், சிரிச்சா சிரிப்பேன், சிரிச்சா நல்லா தமாஷா சிரிப்பேன். என்ன படத்துக்கு போனோன்னு தெரியாது, என்ன ஹீரோன்னு தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது. படம் பாத்தியா தூங்குனியா? என்ன கதை மறந்துட்டா? ஆமா, கொலை படமா? கொலை படமா? கொள்ளை அடிப்பான். கொள்ளை அடிப்பானாமாங்க. ஒரே படத்தை பேங்க்ல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுக்கா போலான்னு வெளியே உட்காந்துருந்தவங்க. எங்களுக்கு டேபிள் கிடைச்சதுல எங்களை கூப்பிட்டாங்க. அவ்வளவுதான், நீ என்ன சொல்லவா வேணும்? ஒரே ஒரு சூப்பர் பீஸ்ட் தான். ரெண்டு மெனுவே இருந்ததுங்க. வெஜ் மெனு இருந்தது, நான்வெஜ் மெனு இருந்தது. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால எங்கள் ஸ்டாஃப்ஸில் கொஞ்சம் பேர் வந்து வெஜ். ஸோ அதனால் அவங்களுக்கு வெஜ்ஜும் கொடுத்தோம், நான்வெஜ்ஜும். ஆனால் நல்லா இருந்தது. நான் சாப்பிடல, ஆனால் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே இருந்தது. வித்தியாசமாக என்ன இருந்ததுன்னா இந்த பானிபூரி. எப்போ மாதிரி நமக்கு பஃபெட்டில் இருக்கிற பிரியாணி, ரைஸு, பாஸ்தா, நான், ரொட்டி இது எல்லாமே இருந்தது. கடைசியாக வந்து எல்லாரும் குலோப் ஜாமுன் அண்ட் ஐஸ்கிரீம் முடிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் கம் கர்ட் ரைஸ் மனுஷியா வேற ஏதாவதா? ரசம் வித் குலாப் ஜாமுன். பாட்டியோட பர்த்டே எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதனால பாட்டிக்கு ஒரு குட்டி கேக் கட்டிங்கும் வச்சிருந்தவங்க.